அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு புதிய கிராமர் லெசன் ஒன்று சொல்லித்தர போகிறேன். ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னுக்கும் இதை படிச்சிருப்பீங்க. ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேணும். பிகாஸ் ஆஃப் எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் நிற்குது. ஆகவே இந்த பாட்டை, இந்த செஷனை நீங்கள் ஒரு ரிவிஷன் கிளாஸாக நீங்கள் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேணும். ஓகே, அஃபிக்ஸஸ். முதலாவது நான் இந்த பாடத்தில் போகிறதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அஃபிக்ஸஸ் அப்படிங்கிற இந்த தியரியை வைத்து ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று வாரதில்லை. ஓகே, இப்போ நான் சொல்ல வாரது என்னதுன்னு சொன்னால், இப்போது எங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்ன செய்யும், எக்ஸாமுக்கு வரும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வரும். அதே மாதிரி பேசிவ் வாய்ஸ் வரும். இப்போ நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பேசிவ் வாய்ஸ் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் அழகாக படித்தோம். எப்படி ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வரும், எப்படி பேசிவ் வாய்ஸ் எக்ஸாமுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். இது பர்டிகுலர்னு சொன்னால் பிரத்யேகமாக இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்குன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வரும், பேசிவ் வாய்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வரும். அதே மாதிரி இந்த அஃபிக்ஸஸ்க்கும் அப்படி வராது. ஏன்னு சொன்னால், இந்த அஃபிக்ஸஸ் யூனிட் எப்படி இருக்கும்னு சொன்னால், நாங்கள் செய்ய போகிற எல்லா டெஸ்ட்லேயும் எங்களுக்கு தெரியும், ஓ லெவல் எக்ஸாம்னு சொன்னால் 16 டெஸ்ட் இருக்கும். அந்த 16 டெஸ்ட்லேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த அஃபிக்ஸஸ் சம்மந்தப்பட்டு வரும். ஓகே, இன்னொன்று, நீங்கள் பார்ட் 2 பேப்பர் செய்யும் போது டெஸ்ட் 15 அநேகமானவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த டைமுக்கு டெஸ்ட் 15 செய்யும் போது எங்களுக்கு தெரியும், டெஸ்ட் 15 சொன்னால் 8 மார்க்ஸ்க்கு உள்ள ஒரு கொஷன் செட் உண்டு. அதில் 8வது கேள்வியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 8வது கேள்வியில் ஒரு பேராகிராஃப் அல்லது ஒரு பேசேஜ் ஒன்று கொடுத்து, அந்த பேசேஜில் உங்களால் அவதானிக்கக்கூடிய, அப்படின்னா இங்கிலீஷில் தான் வரும், உங்களால் அவதானிக்கக்கூடிய ஒரு ப்ரிஃபிக்ஸ், ஒரு சஃபிக்ஸ் ஒன்று தர சொல்லுவாங்க. ஆகவே எங்களுக்கு இந்த அஃபிக்ஸஸ் அப்படிங்கிற யூனிட் தெரிஞ்சால் தான் ப்ரிஃபிக்ஸஸ் பற்றி சொல்ல முடியும், சஃபிக்ஸஸ் பற்றி எங்களுக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல இயலுமா. ஆகவே கொஞ்சம் இதை கவனம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஓகே. இப்போ அஃபிக்ஸஸ் தொடர்பாக ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்குது. சும்மா நான் வாசிச்சுட்டு போயிருந்ததை. அஃபிக்ஸஸ் ஆர் த குரூப் ஆஃப் letters that can be added into a word to change its meaning or the word class. நாங்கள் இப்போது இந்த டைமுக்கு எக்ஸாம் செய்ய போகிற இந்த டைமுக்கு வேர்ட் கிளாஸ் அழகாக படிச்சிருப்போம். வேர்ட் கிளாஸ்ன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபேமிலியர் ஆகியிருப்பீங்க. ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு சொல்லித்தரேன். வேர்ட் கிளாஸ்ன்னு சொன்னால் adjective, adverb, noun, verb இது எல்லாமே இருக்குது தானே. இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. அது எல்லாத்தையுமே சேர்த்தா நாங்கள் சொல்கிறது வேர்ட் கிளாஸ். ஆக இந்த வேர்ட் கிளாஸ் தொடர்பாக நல்ல ஒரு ஐடியா ஒன்று இருக்கும்னு சொல்லி நான் நினச்சிறேன். இந்த வேர்ட் கிளாஸில் இருக்கிறது தான் இந்த அஃபிக்ஸஸும். சரித்தானே? இப்போ விளங்கினவங்களுக்கு அடுத்தது, இப்போ ஒரு வார்த்தையை தாராங்க அப்படின்னா அந்த வார்த்தையை வச்சு கொண்டு ஒரு சிங்கிள் வேர்ட் அதை வைத்து கொண்டு ப்ரிஃபிக்ஸையும் சஃபிக்ஸையும் பயன்படுத்தி நாங்கள் அதோட மீனிங்கை மாற்றலாம். ஓகே, இப்போ நான் அதை சொல்லி கொண்டு போகும்போது உங்களுக்கு விளங்கும். இப்போ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், அஃபிக்ஸஸ் இது நீங்கள் ஏ லெவல்கெல்லாம் போனால் இந்த அஃபிக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாப்டராக வரும். சரியா? ஏ லெவல் ஜென்ரல் இங்கிலீஷ் படிப்பிக்கிற பாடசாலைகளாக இருந்தால் கட்டாயம் பெருசாக சொல்லி தருவாங்க. அஃபிக்ஸஸ் அப்படிங்கிறது நான் சொல்லுவோம் ஒட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரித்தானே? இந்த அஃபிக்ஸஸை நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று ப்ரிஃபிக்ஸ், இன்னொன்று சஃபிக்ஸ். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னால் முன்னொட்டுகள், சஃபிக்ஸ்னு சொன்னால் பின்னொட்டுகள். சரியா? இப்படி முன்னொட்டுகள் பின்னொட்டுகள்னு கஷ்டமான வார்த்தைகளை சொல்லி இன்ட்ரடக்ஷன் சொல்கிறதில்லை. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது நாங்கள் கிரேட் 11ல் ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணியிருப்போம். அதில் நாங்கள் தமிழ் பாடத்தில் முன்னொட்டுகள் பின்னொட்டுகள் அதை படிச்சிருப்போம். கட்டாயம் தமிழ் கிராமர் லெசனில் இலக்கணத்தில் இருக்குது. ஆகவே இப்போ நான் முன்னொட்டுகள் பின்னொட்டுகள்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் அப்படிங்கிறதுக்காக முன்னொட்டு பின்னொட்டுன்னு சொல்கிறேன். ஓகே, அஃபிக்ஸஸ் அப்படிங்கிறத நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று ப்ரிஃபிக்ஸஸ், இன்னொன்று சஃபிக்ஸஸ். ஓகே, ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் முன்னொட்டுகள், சஃபிக்ஸ் அப்படின்னு சொன்னால்
பின்னொட்டுகள். ஓகே, சரி. இப்போ நான் பார்ப்போம் ப்ரிஃபிக்ஸ். A prefix is a group of letters that can be added at the beginning of a word. எங்களுக்கு தெரியும் முன்னொட்டுகள் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு முன்னுக்கு உள்ள எழுத்து நாங்கள் சொல்கிறோம் முன்னொட்டுகள். அப்படி தான் நாங்கள் படித்தோம். நான் கிரேட் 11ல் தமிழ் இலக்கணத்தில் அதானே படித்தோம். ஒரு சிங்கிள் வேர்டில் இப்போ இது ஒரு வார்த்தை வச்சுக்கோங்களேன், நான் இப்படி போடுறேன், இது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில் முன்னுக்கு ஆட் பண்ணுற அந்த லெட்டர், இன்றைக்கி நாங்கள் எது ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இப்படி நாங்கள் ஆட் பண்ணுற இதை தான் சொல்கிறோம் ப்ரிஃபிக்ஸ், முன்னொட்டு. சரியா? இந்த சொல்லுக்கு முன்னுக்கு நாங்கள் ஆட் பண்ணுறோம், அதான் முன்னொட்டு. இதே சொல்லுக்கு பின்னுக்கு இங்கேக்கு ஆட் பண்ணால் அது பின்னொட்டு. இப்போ விளங்கினா உங்களுக்கு? பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் தந்துருக்குறாங்க. முதலாவது இந்த வேர்டை நாங்கள் எடுப்போம். சரியா? அழகாக கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வேர்டு எடுப்போம். சரியா? உங்கள் எல்லாருக்கும் இதுக்கு மீனிங் தெரியும், பியோர். ஓகே, பியோர் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும். எனக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குறாக்கள் எனக்கு பியோர் அப்படின்னா என்ன, அதோட தமிழ் மீனிங்கை நீங்கள் டிக்ஷனரி வேறு எதுலேயும் பார்க்காம எனக்கு சொல்லுங்க, பியோர் அப்படின்னா என்னன்னு சொல்லி. ஓகே, பியோர் இது சிங்கிள் வேர்ட். இது ஒரு நவுனாக இருக்கலாம், இது ஒரு வேர்பாக இருக்கலாம், அல்லது இது ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு அட்வர்ப், எனிதிங் எல்ஸ். வி டோன்ட் ஹாவ் டு நோ தட். எங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு ஒரு சிங்கிள் வேர்டு இருந்தால் போதும். இந்த வேர்டை நாங்கள் முன்னொட்டுகளை பயன்படுத்தி நெகட்டிவ் ஆக்க போகிறோம். சரியா? இப்போது இந்த பியோர் அப்படிங்கிறதுக்கு முன்னுக்கு நான் போடுறேன் இம். சரியா? இப்போ ஃபுல்லாக அதை நான் எப்படி வாசிக்கணும்? இம்பியோர். ஓகே, பியோர் அப்படின்னா தமிழ் அர்த்தம் நீங்கள் தேடுங்க. அந்த பியோர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு முன்னுக்கு நாங்கள் இம் அப்படிங்கிறத போட்டால் இம்பியோர் மாறிடுச்சு, அர்த்தம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, குயிக்காக நீங்கள் ஆன்லைன் சரி எதுக்காவது போயிட்டு உங்களுக்கு பியோர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் தெரிஞ்ச பிரச்சனை இல்லை, தெரியாட்டி போய்ட்டு நீங்கள் பியோர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் தேடுங்க. பியோருக்கு தேடினா அது கீழே இப்படி ஒரு கோடு போட்டு அதிண்ட தமிழ் அர்த்தத்தை எழுதுங்க. அடுத்து இம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக இம்பியோர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி அதுக்கு தமிழ் மீனிங் எடுத்து அதை என்ன செய்யுங்க, போடுங்க. போட்டுட்டு இப்போ நீங்களே அவதானிங்க, பியோருக்கும் இம்பியோருக்கும் உள்ள வித்தியாசத்தை அவதானிங்க. அப்போ உங்களுக்கு இந்த லெசன் உங்களுக்கு குயிக்காக விளங்கிடும். சரித்தானே? இன்றைக்கி நான் 3 கொலாம்ஸில் சொல்லிக்கிறது என்னதுன்னு சொன்னால், பேஸ் வேர்ட் அப்படிங்கிறது நான் சிங்கிள் வேர்டாக எடுக்கிறேன். ஓகே, பேஸ் வேர்ட்னா எங்களுக்கு தெரியும் சிங்கிள் தான். இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் பேஸ் ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் தலைமை வைத்தியசாலை தன்னை முதல் நிலையில் காணப்படுறது, பேஸ் அப்படின்னா முதலாக இருக்கிறது. அப்போ நாங்கள் இதை எடுக்கிறேன். ஓகே, பாருங்கள், மெச்சுவர் அப்படின்னு சொல்லிக்குது. நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் மெச்சுவர் அப்படின்னா என்னது, அதாவது வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது. மெச்சுவர் அப்படின்னா வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஓகே, மெச்சுவர்னா வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது நான் சொல்கிறேன் முதிர்ந்து காணப்படுதல், அதை நான் சொல்கிறோம் மெச்சுவர். யுவர் மெச்சுவர் போய் அப்படின்னா நீங்கள் வளர்ந்த போய் தானே, உங்களுக்கு விளங்கும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் பிகாஸ் ஆஃப் யூ ஆர் அ மெச்சுவர் போய். ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போ வளர்ந்த போய் இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் பேசும்போது நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சரியா? மெச்சூர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. இந்த மெச்சூர் அப்படிங்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் இம் சேர்த்து ஃபுல்லாக இம்மெச்சூர் அப்படின்னு எழுத போகிறோம். எப்படி சொல்கிறது? நாங்கள் இதை இம்மெச்சூர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, உச்சரிக்கிறது இப்படி தான், இம்மெச்சூர். இம்மெச்சூர் அப்படின்னா முதிர்ச்சி அடையாத, வளர்ச்சி அடையாத அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ ஒரு 5 வயசு பிள்ளைக்கிட்ட போய்ட்டு 5 years ஓல்டு ஒரு சைல்டுக்கிட்ட போய்ட்டு நாங்கள் சொல்கிறோம் ஒரு விஷயத்த, ஒரு 20 வயசு மேனோ உமேனோ சொல்கிற விஷயத்த நாங்கள் போய்ட்டு 5 வயசு பிள்ளைக்கிட்ட சொல்கிறோம். இப்போ அவங்களுக்கு விளங்குமா? விளங்காது. இப்போ நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் கிரேட் 5 இருக்கிற பிள்ளைகிட்ட பேசினா விளங்குமா? நல்ல பிள்ளைக்கு விளங்கும், ஆனால் எல்லாத்துக்கும் விளங்காது, ஜென்ரலாக விளங்காது. ஏன்? அவங்க இன்னும் வளர்ச்சி அடையலை, அந்த ஸ்டேஜ்க்கு வரல. அப்போ அந்த மாதிரியான சில்ட்ரன்ஸ் நாங்கள் சொல்கிறோம் எப்படி இம்மெச்சுவர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எப்படி இம்மெச்சுவர். ஆனால் நாங்கள் எல்லாமே மெச்சுவர், வளர்ச்சி அடைஞ்சவங்க. ஓகே, சரி. அடுத்த நாங்கள் பார்ப்போம். அடுத்த பேஸ் வேர்ட் என்னதுன்னு சொன்னால் கரெக்ட்.
கரெக்ட்னு எங்களுக்கு தெரியும் சரி. ஓகே, கரெக்ட்னா சரிதான். இப்போது ஏதாவது ஒரு டெஸ்ட்டோடு நாங்கள் எழுதியிருக்கிறோம், அதை நாங்கள் எங்களோட டீச்சர்கிட்ட போய் காட்டுறோம். டீச்சர் சொல்கிறாங்க நீங்கள் எழுதியிருக்கிறது கரெக்ட், யூஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எழுதியிருக்கிறது பிழை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க டீச்சர்? இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் அவதானிச்சிருக்கோம் எங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இன்கரெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இன்கரெக்ட்னா அந்த இன் இருக்குது தானே, அந்த இன் தான் ப்ரிஃபிக்ஸ். இப்போ நான் இது எல்லாத்தையும் சொல்கிறது என்னதுன்னா, ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் நான், வேறு எதை பற்றியும் இல்லை. இப்போ இந்த பேஸ் வேர்ட் இந்த கரெக்ட் அப்படிங்கிறதுல நாங்கள் இன் போட்டோம்னா இன்கரெக்டாக மாறும். அப்போ நாங்கள் இது இன்கரெக்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கரெக்டுங்கிறது சரி, இன்கரெக்டுங்கிறது பிழை. ஓகே, அந்த மாதிரியான ஒரு மீனிங். ஓகே, அடுத்து நாங்கள் பார்ப்போம் நோன். எங்களுக்கு தெரியும் நோன் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? தெரிந்த. நோன் பர்சன், ஷீ இஸ் நோன் பர்சன் அப்படின்னா அவனை எனக்கு தெரிந்த ஒரு நபர். ஹீ இஸ் நோன் பர்சன் டு மீ அப்படின்னா, இல்லாட்டி ஹீ இஸ் நோன் பர்சன் மை செல்ஃப் அப்படின்னா அவன் எனக்கு தெரிந்த ஒரு பர்சன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நோன், தெரிந்தவர். சரியா? இந்த நோனுக்கு முன்னுக்கு நாங்கள் அன் போட்டோம் அப்படின்னா அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். எப்படி சொல்கிறது, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? அன்னோன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ அன்னோன்னா தெரியாத. ஷீ இஸ் அன்னோன் பர்சன் மை செல்ஃப், இல்லாட்டி ஷீ இஸ் அன்னோன் பர்சன் டு மீ அப்படின்னா அவர் எனக்கு தெரியாத ஒரு நபர். ஐ டோன்ட் யூஸ் டு டாக் டு ஹிம், நான் அவங்ககிட்ட பேசுனது இல்லை. ஓகே, இப்போ அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறது. ஓகேயா? அன்னோன் நாங்கள் அவதானிச்சிருப்போம், அன்னோன் நம்பர், அன்னோன் பர்சன். ஓகே, அந்த மாதிரி. அடுத்து நான் பார்ப்போம் அப்பியர். அப்பியர் என்னுடைய இந்த வேர்ப் லிஸ்ட்டை நான் சென்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய தொடர்ச்சியாக கிளாஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த வேர்ப் லிஸ்ட்டில் இந்த அப்பியர் அப்படிங்கிறத நான் பிரத்யேகமாக சொல்லிப்பேன். அப்பியர் அப்படின்னா தோன்றுதல். இப்போ மறைஞ்சிருச்சு, நாங்கள் எதிர்கருத்தாக சொல்லணும். இப்போ இந்த செக்ஷன் உள்ளது எல்லாமே ஒத்த கருத்து, அதெல்லாமே எதிர்கருத்து, சினோனியம் என்டோனியம் மாதிரி தான். அப்பியர் அப்படின்னா தோன்றுதல், மறைதலுக்கு டிஸ்அப்பியர். அந்த டிஸ்அப்பியரில் டிஸ் இங்கேருந்து வந்துச்சு, அந்த டிஸ் தான் ப்ரிஃபிக்ஸ், முன்னொட்டு. பாருங்கள், இந்த பேஸ் வேர்டுக்கு முன்னுக்கு தான் சேர்க்குறோம், அதுதான் ப்ரிஃபிக்ஸ், முன்னொட்டு. ஓகே, டிஸ்அப்பியர் அப்படின்னா மறைந்தது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஓ லெவலில் ஒரு ஸ்டோரி ஒன்று எழுத போனேன். ஸ்டோரி ரைட்டிங் எழுதும் போது நான் எழுதுகிறேன் என்ன தெரியுமா, என்னுடைய மேஜிக் ஸ்டிக் திடீர்னு மறைஞ்சிருச்சு அப்படின்னு எழுதணும். நான் வைத்திருந்த ஒரு மேஜிக் ஸ்டிக் திடீர்னு மறைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லணும். ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால், அந்த மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யலை, மேக் பண்ண முடியலை. அந்த வேர்டை எனக்கு சொல்ல தெரியலை, மறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத. நான் என்ன தெரியுமா செஞ்சேன், அப்பியர்னா தோன்றுதல். அப்போ நாங்கள் அதை நெகட்டிவ் மாற்றணுமாக இருந்தால் முன்னுக்கு டிஸ் போடணும், டிஸ்அப்பியர். அப்போ டிஸ்அப்பிங்கிறது தான் மறைந்தது. எப்படி நான் அதை எழுதினேன், மை ஸ்டிக் வாஸ் நான் வாஸ் disappeared. Okay, disappeared. My stick was disappeared. எனக்கு இந்த வீடியோ பார்த்த ஆக்கள் எனக்கு ஒரு பர்சனலாக மெசேஜ் போடுங்க. மை ஸ்டிக் வாஸ் டிஸ்அப்பியர்டில் நான் ஆக்டிவ் வாய்ஸ் பயன்படுத்தியிருக்கேனா பேசிவ் வாய்ஸ் பயன்படுத்தியிருக்கேனா? இப்போ நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் என்ன ஆக்டிவ் வாய்ஸ், சிம்பிள் ப்ரெசண்ட்டாக சிம்பிள் பாஸ்ட் அதையும் சொல்லி அதோட தமிழ் அர்த்தத்தை எனக்கு எழுதணும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மை ஸ்டிக் வாஸ் இஸ் டிஸ்அப்பியர்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன, அதில் நான் பயன்படுத்தியிருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸா அப்படிங்கிறத தெரிவு செஞ்சு எனக்கு அழகாக அனுப்புங்க. ஏன்னா உங்களுக்கு ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் ஐடியா நாலேஜ் ஆஃப் ஐ ஹாவ் டு செக் you have the knowledge of the active voice or the passive voice. ஓகே, சரி. அடுத்து பார்ப்போம் ரெகுலர். ரெகுலர்னால் எங்களுக்கு நல்லாவே தெரியும். டோன்ட் blame him because of he is regular person. அவனை தாய் செஞ்சு திட்டாதீங்க. என்ன சொன்னால் அவன் வளமையாக வர ஒரு பர்சன், ரெகுலர் பர்சன். அப்போ வளமை இல்லாமல் திடீர்னு வர நாங்கள் என்ன சொல்லுவோம், இரெகுலர் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அவதானிச்சிருப்போம்,
வேர்ப் லிஸ்ட்டை நாங்கள் என்ன செய்வோம், ரெண்டாக பிரிப்போம். எப்படி பிரிப்போம்? ரெகுலர் வேர்ப், இரெகுலர் வேர்ப். இப்போ நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, இந்த IR இருக்குது தானே, அது ப்ரிஃபிக்ஸ். ஓகே, இதை நாங்கள் எப்படி இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ரெகுலர் இரெகுலர் அப்படின்னு நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எப்படி ரெகுலர் இரெகுலர் அப்படி சொல்லி மாறினுச்சு? பிகாஸ் ஆஃப் இந்த IR அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்த்தனால தான் அது மாறினுச்சு. ஓகே, சரி. அடுத்து லீகல். லீகல்னு சொல்லும் தெரியும் எங்களுக்கு, சட்டம். அது சட்டம் சார்ந்தது. திஸ் இஸ் லீகல் மேட்டர். இது சட்டம் சார்ந்த ஒரு பிரச்சனை. ஓகே, டோன்ட் இம்பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, லீகல் சட்டம் முறை சார்ந்ததாக இருக்குது. லீகல் முறை அற்றது, சட்டம் இல்லாமல் இருக்குது, அது முறைகேடாக இருக்குது, சட்ட விரோதமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? இல்லீகல்னு சொல்லுவோம். எனக்கு தெரியும் லீகலில் இருந்து தான் இல்லீகல் மாறி இருக்கு. ஏன்? லீகலை நாங்கள் நெகட்டிவ் பண்ணால் இல்லீகல்னு சொல்லி மாறும். அப்போது இந்த லீகல் இல்லீகலாக மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த IL தான். ILம் ஒரு ப்ரிஃபிக்ஸ், முன்னொட்டு. ஏன்? பேஸ்வேர்டுக்கு முன்னுக்கு இருக்கிறதால. பேஸ்வேர்டுக்கு பின்னுக்கு இருந்தால் அது சஃபிக்ஸ். ஓகே, அடுத்து ஃபிக்ஷன். சரியா? ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னால் கற்பனை. இப்போ நாங்கள் திஸ் இஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி, இது ஒரு கற்பனையான ஒரு கதை, ஃபிக்ஷன். நாங்கள் அதை சொல்லுவோம் ஃபேண்டசி அப்படின்னா. நாங்கள் எப்படி ஹாலிவுட் ஃபில்ம்ஸில் நாங்கள் அவதானிப்போம். இட் டசன்ட் மேட்டர், நாங்கள் அவங்க ஃபேண்டசி ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஃபிக்ஷன் மேட்டர், ஸோ டோன்ட் திங்க் லைக் ஹியூஜ் ஒன் சர்த்தன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஃபிக்ஷன் அப்படின்னா கற்பனையான. கற்பனையான அப்படிங்கிறத நாங்கள் எதிர்மறையாக்குனா எப்படி மாறும்? கற்பனை அற்ற. அப்போது நன் போடணும். நன் ஃபிக்ஷன், நன் ஃபிக்ஷன். ஓகே, இன்னொன்றாவதா நீங்கள் இந்த நன் அப்படிங்கிறத நாங்கள் சேர்க்கும் பொழுது ஒரு ஹைப்பன் நாங்கள் போட வேணும். பாருங்கள், இந்த ஃபிக்ஷன் அப்படிங்கிறத கூட நாங்கள் நன் சேர்க்கும் போது இன்றைக்கி ஒரு ஹைப்பன் போடணும். அதால் தான் நன் ஒரு ஹைப்பன் ஃபிக்ஷன். ஹைப்பன் அப்படின்னு சொன்னால் இந்த குறியீடு, அதாவது இப்படி ஒரு சிறு கோடு போடுவோம் தானே, அந்த சிறு கோடு தான் ஹைப்பன். எப்படி எழுதுறது ஹைப்பன் அப்படிங்கிறத? இப்படி எழுதணும். நான் இதெல்லாம் பங்க்சுவேஷன்ஸ் நிறுத்தற்குறியீடுகளை படிக்கும் பொழுது நான் சொல்லி தந்திக்கிறேன். ஓகே, அப்போ ஃபிக்ஷன்னா கற்பனையான, கற்பனை அற்ற அப்படின்னா நன் போடணும் முன்னுக்கு. அப்போ நன் ஃபிக்ஷன். ஓகே, அடுத்து டீச்சர். டீச்சர் நான் சொன்ன ஏற்கனவே. இப்போ பாருங்கள், இந்த ஹாப்பியர் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். அவ்வாறே இந்த டீச்சர் அப்படிங்கிறது ஒரு நவுன். வேர்ட் கிளாஸ் படிச்சிருக்கும், எது வேணாலும் இருக்கலாம். அந்த பேஸ் வேர்டுக்கு முன்னுக்கு நாங்கள் ஏதாவது சேர்த்தா அது ப்ரிஃபிக்ஸ். அதை தான் நான் சொல்ல வரேன். டீச்சர் அப்படின்னு என்ன? ஆசிரியர். அந்த ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு டீச்சர் அப்படிங்கிற அந்த பேஸ் வேர்டுக்கு முன்னுக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸை நான் ஆட் பண்ணால் வாரது எக்ஸ் டீச்சர். எக்ஸ் டீச்சர்னு சொன்னால் டீச்சர் இல்லை, இரண்டாம் மாதிரி இருக்கிற டீச்சர், ஆசிரியர். ஓகே, அதே மாதிரி நான் அவதானிச்சிருப்போம். இதே இடத்துல ஃபாதர் அப்படிங்கிறத நான் போடுறேன். ஃபாதர் அப்படின்னா அப்பா, பாப்பா. சரியா? அந்த ஃபாதர் அப்படிங்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் எக்ஸ் போட்டால் எக்ஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லி மாறுமையா? எக்ஸ் ஃபாதர் அப்படின்னா இல்லை, அவர் ரெண்டாம் நிலையில் காணப்பெற்ற ஃபாதர். ஓகே, ப்ளே அப்படின்னா என்ன? விளையாடுதல். ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸை சேர்த்தா ரிப்ளேன்னு சொல்லி மாறிடும். சரி, அது ரிப்ளே இல்லை. ஓ எஸ், ரிப்ளே இல்லை, அது ரீப்ளே. ஓகே, ரீப்ளே. அடுத்து எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம், ரிப்ளே அப்படின்னு சொல்லியிருக்கு தானே, இந்த ரிப்ளே எப்படி உருவாகணுச்சு அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் யாராவது சொல்லணும். ஓகே, எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ரீப்ளே, இது நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண சவுண்ட் மட்டுமே. ஓகே, ரீப்ளே அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி உருவாகணுச்சு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படின்னா என்ன வேர்ட் கிளாஸ், ப்ரிஃபிக்ஸ் சேர்ந்திருக்கா அல்லடி சாஃபிக்ஸ் சேர்ந்திருக்கா, அது எனக்கு சொல்லணும். இது ரீப்ளே. ப்ளே அப்படின்னா விளையாடுதல், திருப்பி நாங்கள் அதுக்குள்ள போட்டால் ரீப்ளே, திரும்ப விளையாடுதல். ஓகே,
அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ப்ளே அப்படிங்கிறது நாங்கள் இப்போ ஒரு டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்தால் இப்போ டெலிவிஷனில் வந்து ஒரு படம் போய் இருக்குது அப்படின்னா நாங்கள் பார்த்துட்ருக்கோம், திருப்பி இதை நாங்கள் பாஸ் பண்ணி திருப்பி ஒருக்கா நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா தொடங்குறது ஸ்டார்ட் பண்ணி விட்டது இல்லையா, அப்போ ரீப்ளேனா திரும்ப போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது. சரியா? அடுத்து ஸ்டோரிக் அப்படின்னா வரலாறு. திஸ் இஸ் ஸ்டோரிக் சைட். இது வந்து ஒரு வரலாற்று இடம், அது தொடர்பாக காணப்பட்ட இடம். ஆனால் அது முன்னுக்கு நாங்கள் ப்ரீ சேர்த்தா அது ப்ரீ ஸ்டோரிக்னு சொல்லி மாறும். ப்ரீ ஸ்டோரிக்னால் வரலாற்றுக்கு முந்தியது. நாங்கள் வரலாறு படிக்கும்போது ஓ லெவலில் நாங்கள் வரலாறு படிக்கும்போது வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், முன் வரலாற்று காலம்னு சொல்லி படித்தோம் தானே. அதில் இந்த வரலாற்று காலம் அப்படின்னு சொல்கிறோம் தானே, அதுதான் சொல்கிறோம் ஸ்டோரிக் பீரியட். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா தான் ப்ரீஸ்டோரிக் பீரியட். ஓகே, அதாவது வரலாறு அந்த சப்ஜெக்டை இந்த பைலிங்குவல் அப்படின்னு என்ன, எனக்கும் நீங்கள் செய்ய வேண்டும் என்னதுன்னா பைலிங்குவல் ஸ்டூடெண்ட். ஸ்ரீலங்காவில் பைலிங்குவல் ஸ்டூடெண்ட் காணப்படுறாங்க. பைலிங்குவல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லி எனக்கு நீங்கள் என்ன செய்யணும், ப்ரைவேட்டாக கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. பைலிங்குவல் அப்படின்னா என்ன. ஓகே, சரிதானே? இப்போ நான் சொல்ல வந்தது ஸ்டோரிக் அப்படின்னா வரலாறு, அது வரலாற்றுக்கு முற்பட்டதுன்னா ப்ரீ ஸ்டோரிக். ஓகே, இந்த வரலாறு அப்படிங்கிறது நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அவங்கள தான் நாங்கள் பைலிங்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரிதானே? ஆகவே இந்த வரலாறை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு தெரியும். வரலாற்று காலம் அப்படின்னா ஸ்டோரிக் பீரியட், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா ப்ரீ ஸ்டோரிக் பீரியட்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது நாங்கள் ப்ரிஃபிக்ஸஸ் நாங்கள் முடிச்சிட்டோம். அஃபிக்ஸஸ் ரெண்டாக பிரிச்சிடும். ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், முன்னொட்டு பின்னொட்டு. ப்ரிஃபிக்ஸ்னா முன்னொட்டு. ஓகே, அடுத்து நீங்கள் இந்த ப்ரிஃபிக்ஸஸை கொஞ்சம் அவதானித்தா உங்களுக்கு கிளியராக விளங்கும். எல்லாமே ஒரே மாதிரி இல்லை. பாருங்கள், இங்கே இம்னு சொல்லியிருக்கு. இன், அன், டிஷ், இர், இல், நன், எக்ஸ், ஆன்டி, ரி. நான் இதில் ஆன்டி அப்படிங்கிற சொல்ல மறந்தேன். பாருங்கள், மலேரியா அப்படின்னு சொன்னால் தெரியும் தானே, மலேரியா காய்ச்சல் இருக்கியா. மலேரியா அப்படிங்கூட நாங்கள் ஆன்டி அப்படின்னு சொன்னோம்னா அது மலேரியா இல்லை வேறு ஏதோ அப்படிங்கிற மாதிரி. ஆன்டி மலேரியா அப்படிங்கிற ஒரு மீனிங் ஒன்று வரும். இந்த ஆன்டி மலேரியா, அந்த ஆன்டி அதை நாங்கள் ஆட் பண்ணக்குள்ளே நாங்கள் அதை மேலே நான் ஃபிக்ஷனுக்கு போட்ட மாதிரியே, எக்ஸ் டீச்சருக்கு போட்ட மாதிரியே இங்கேயும் என்ன செய்யணும், ஒரு ஐப்பன் ஒன்று போடணும். ஓகே, சரிதானே? இப்போ நாங்கள் அவதானிச்சிருப்பீங்க வைரஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சின, வைரஸ்னால் வைரஸ் தான். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஆன்டி வைரஸ் சேர்த்தா மாறிடும், அதோட அர்த்தம் மாறிடும். ஆகவே எனக்கு இதையும் தேடி சொல்லுங்கள் ப்ரைவேட்டாக கான்டாக்ட் பண்ணி, வைரஸ்னால் என்ன, ஆன்டி வைரஸ்னால் என்னன்னு சொல்லி. ஓகே, சரி. இப்போ நான் சொல்ல வந்தது இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இம், அன், இன், டிஷ், இர், இல், நன், எக்ஸ், ஆன்டி, ரி, ப்ரீ இப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, சரிதானே? அது மாறும். இப்போ எங்களுக்கு மேபி நாங்கள் கிரேட் 9 கிரேட் 8 அந்த பேப்பர்லாம் பார்த்தா இந்த பேஸ் வேர்டை தந்துருப்பாங்க. ஓகே, இப்படி எக்ஸாம் வரும். இப்போ கரெக்ட் அப்படிங்கிறத தந்து, இப்போ நான் கொஞ்சம் தள்ளி எழுதுகிறேன் பாருங்கள். கரெக்ட் அப்படிங்கிறத எனக்கு எழுதிட்டு ஒரு சமன் போட்டுட்டு இன்கரெக்ட்னு எழுதியிருப்பாங்க. சரி தானே? இன்கரெக்ட்னு போட்டுட்டு எங்களுக்கு ஒரு டேஷ், இந்த டேஷ் நேரம் சொல்லுவாங்க. அது லேஸ் என்னது, நாங்கள் என்னது போடணும், முன்னுக்கு இன் அப்படிங்கிறத மட்டும் போடணும். சரிதானே? இதே மாதிரி கிரேட் 10க்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இதை தொடர்பாக வச்சு கிரேட் 10 2020ஆம் ஆண்டு 2019 நினைச்சிறேன். 2019ஆம் ஆண்டு கிரேட் 10ல் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட்டுக்கு இது வந்துச்சு. சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் தொடர்பாக ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று வந்துச்சு. ஆகவே இது எல்லாமே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாங்கள் யூஸ் பண்ண தெரியணும். யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். இம்மெச்சுவர், இன்கரெக்ட், unknown, disappear, irregular, illegal, non-fiction, ex-teacher, ex-father, ex-mother, anti-malaria, replay,
அதே மாதிரி ப்ரீஸ்டோரிக் இதெல்லாமே நாங்கள் எங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பயன்படுத்துகிறோம். இந்த 3வது கொலமை நாங்கள் பயன்படுத்துகிறோம். யானை தெரியலை, ஆனால் எங்களுக்கு தெரியணும் இந்த பேஸ் வேர்ட் கூட இந்த ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் சேர்ந்தால் தான் 3வது கொலம் வருதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும். ஓகே சரி, அப்போ நாங்கள் சஃபிக்ஸ் முடித்தாச்சு. ஓகே, ப்ரிஃபிக்ஸ் முடித்தாச்சு. சஃபிக்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ப்ரிஃபிக்ஸ் ஏழுமா இருந்தால் சஃபிக்ஸ் மேலும். ஓகே, சஃபிக்ஸ் அப்படின்னா தமிழ் அர்த்தம் பின்னொட்டுகள். ஓகே, சஃபிக்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் அ வேர்ட். எதுக்காக நான் இதை டிஹெச்இ அதை ஏன் நான் டி அப்படின்னு சொல்கிறேன்? த தானே, நான் எதுக்காக தீன்னு சொல்கிறேன்? அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிற ஒரு விஷயம் இதுதான். பாருங்கள், ஆப்பிள் முன்னுக்கு டிஹெச்இ இருக்குது. நாங்கள் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? த ஆப்பிள்னா இல்லை, தி ஆப்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? தி ஆப்பிள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் இதை நாங்கள் தீன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள், இதை உச்சரித்து பாருங்கள். ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள், ஏ ப இல் அப்படி தானே வருது. ஏ ப இல் ஆப்பிள். இதில் முதல் எழுத்து என்ன? ஏ வந்து உயிர் எழுத்தா அல்லது வேறு எதுமா? உயிரெழுத்து தானே. ஆகவே முதல்ல இந்த எழுத்து உயிர் எழுத்தா இருந்தால், அதாவது உயிர் ஒலியாக இருந்தால், முன்னுக்கு டிஹெச்இ வந்தால் அதை நாங்கள் என்னென்னு சொல்லணும்? டீன்னு சொல்ல வேணும். ஓகே, எங்களுக்கு தெரியும் உயிரெழுத்துகள் 12. இந்த 12ஐயும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. இதே மாதிரி நான் சொல்கிறேன் புக், முன்னுக்கு டிஹெச்இ போடுறேன். புக் அப்படிங்கிறத நான் எழுதி இப்படி முன்னுக்கு டிஹெச்இ போடுறேன். இப்போது இந்த டிஹெச்இயை நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? தீன்னு சொல்லணுமா த அப்படின்னு சொல்லணுமா? இதை நான் தன்னு தான் சொல்லணும். ஏன்? இந்த புக் அப்படிங்கிறத நான் இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறேன். இதை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறேன். புக் புக் என்ன வருது முன்னுக்கு? இந்த சவுண்ட் வருது. இது தானே வருது. இந்த பூனா வந்து உயிரெழுத்தா? உயிரெழுத்துகள் 12. உயிரெழுத்தா? இல்லை, இது வேறு எது எழுத்தொன்று. ஆகவே நாங்கள் இது தன்னு தான் சொல்லணும். உயிரெழுத்தா வந்தால் மட்டும்தான் தீன்னு சொல்லணும். ஓகே, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். நான் எக்ஸாம் முன்னுக்கு டிஹெச்இன்னு போடுறேன். இப்போது இந்த டிஹெச்இயை நான் தன்னு சொல்லணுமா தீன்னு சொல்லணுமா? டீன்னு தான் சொல்லணும். ஏன்? இதை நாங்கள் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள் பார்ப்போம். இதை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி எப்படி வரணும்? எக்ஸாம் எக்ஸாம் இப்படி தானே வருது. தான் முதல்ல வரதை பார்க்கணும். ஏ வந்து உயிரெழுத்து தானே. அப்போ நாங்கள் இதை தீன்னு சொல்லணும். டி எக்ஸாம். அதே மாதிரி இன்னொன்று, இது மட்டும் நான் சொல்கிறேன். யூனிவர்சிட்டி இதுக்கு முன்னுக்கு நான் டிஹெச்இ போடுறேன். யூனிவர்சிட்டி. இப்போது நான் எப்படி சொல்லணும்? இதை டிஹெச்இயை தன்னு சொல்லணுமா டீன்னு சொல்லணுமா? எப்படி செக் பண்ணலான்னு சொன்னால், யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள். யூனிவர்சிட்டி யூ வ அப்படி தானே வருது. யூனிவர்சிட்டி யூ தான் வருது முன்னுக்கு. யூ வந்து உயிரெழுத்தா? இல்லை, வேறு வந்து எழுத்து ஒன்று. யூ வந்து உயிரெழுத்து அல்ல. ஆகவே நாங்கள் தன்னு தான் சொல்லணும். த யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லணும். சரித்தானே? அடுத்து இது இன்னொன்று சொல்கிறேன். எஸ்எம்எஸ் முன்னுக்கு நான் டிஹெச்இ போடுறேன். இப்போது இந்த டிஹெச்இயை நான் தன்னு சொல்லணுமா தீன்னு சொல்லணுமா? டீன்னு சொல்லணும். ஏன்? இதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் ஏ சவுண்ட். ஏ வந்து உயிரெழுத்து தானே. உயிரொலியாக இருந்தால் நாங்கள் தீன்னு சொல்லணும். அப்போ தி எஸ்எம்எஸ். ஓகே சரி. அடுத்து எனக்கு இந்த வீடியோ பார்க்குறாக்கள் ப்ரைவேட்டாக எனக்கு ஒரு விட சொல்லித்தாங்க. யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுக்கு முன்னுக்கு என் அப்படி போடணும். என் போட வரணும். யூனிவர்சிட்டி முன்னுக்கு நாங்கள் போடணுமா என் போடணுமா? என்ன விட வரும், அதற்கான காரணம் அதுன்னு சொல்லுங்கள். ஓகே,
ஓகே, இப்போ நான் சஃபிக்ஸில் விட்டேன். சஃபிக்ஸ்னு சொன்னால் பின்னொட்டுகள். A suffix is a group of letters that can be used at the end of a word. இப்போ நான் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இதை THE டீன்னு தான் சொல்லணும். ஏன்? எண்டு இது ஏ வந்து உயிரொலியாகவே நான் டீன்னு சொல்லணும். டி at the end of a word. ஒரு வேர்ட் முடிகிறப்போ பயன்படுத்துகிறது தான் இந்த சஃபிக்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பேஸ் வேர்டுன்னு எழுதுகிறேன். ஹார்ட். ஓகே, ஹார்ட் அப்படிங்கிறத நான் எழுதுகிறேன். இந்த ஹார்ட் முன்னுக்கு ஏதாவது சேர்த்தா அது ப்ரிஃபிக்ஸ். இப்போ அதுக்கு முன்னுக்கு படித்தேன். ஆனால் இதே பின்னுக்கு சேர்த்தா சஃபிக்ஸ். இங்கே சேர்க்கணும். அப்போது இதை நான் எப்படி சேர்க்க போகிறேன்னா LY சேர்க்க போகிறேன். சரி தானே? இந்த LY தான் சஃபிக்ஸ். ஓகே, பின்னொட்டு ஹார்ட்லி. ஓகே தானே? இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஒரு சென்டென்ஸில் ஐ ஒர்க்ட் ஹார்ட். சரியா? ஐ ஒர்க்ட் ஹார்ட். சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். ஐ ஒர்க்ட் ஹார்ட். அடுத்தது ஐ ஒர்க்ட் ஹார்ட்லி. இதுக்கு என்ன அர்த்தம்? ரிப்பீட்டாக மாறும். ஐ ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்பட்டு வேலை செய்தேன் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஐ ஒர்க்ட் ஹார்ட்லி அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஐ ஒர்க்ட் ஹார்ட்லி. ஓகே, ஹார்ட் கூட LY சேர்த்தா எதிர்மறையாகிரும். ஹார்ட்லி எதிர்மறையாகிரும். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு கிளியராக விளங்கும். என்ன எக்ஸாம்பிள்னு சொன்னால், இப்போது இப்போ ஒருத்தர் இருக்காங்க, மாலா அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருக்காங்க. அந்த மாலா வந்து எப்படின்னா ஓலெவலில் பாஸ் ஆகிட்டாங்க. ஓகே, 90 எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. எப்படி இப்போ இன்னொருத்தர் கேட்குறாங்க, அவள் எப்படி 90 எடுத்தான்னு சொன்னால் அவள் கஷ்டப்பட்டு படித்தா அப்படின்னு சொல்ல போகிறோம். நாங்கள் எப்படி சொல்லுவோம்? ஷீ ஸ்டடீட் ஹார்ட். அப்படி தானே சொல்ல போகிறோம். ஷீ ஸ்டடீட் ஹார்ட். மாலாவுக்கு தான் மாலா ஸ்டடீட் ஹார்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். அவள் கஷ்டப்பட்டு படித்தா, அதனால தான் தட்ஸ் வை ஷீ காட் 9A பாசஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஷீ ஸ்டடீட் ஹார்ட்னா அதான அர்த்தம். இப்போ இன்னொரு கேர்ள் இருக்காங்க. சரியா? இன்னொரு கேர்ள் இருக்காங்க. அந்த கேர்ள் வந்து 9W. மாலா 9A, இன்னொரு கேர்ள் 9W. ஓகே, இப்போது அந்த கேர்ள் எதுக்காக 9W எடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டவர் கேட்டால் நாங்கள் ரிப்பீட்டாக சொல்லணும். எப்படி? அவங்க கஷ்டப்பட்டு படிக்கவே இல்லை, அதனால தான் 9W வந்துச்சு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, அதை நாங்கள் எப்படி சொல்ல போகிறோம்? ஷீ ஸ்டடீட் ஹார்ட்லி அப்படின்னு போட போகிறோம். ஹார்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே LY சேர்க்க போகிறோம். ஹார்ட் கூட நாங்கள் என்ன சேர்க்க போகிறோம்? ஒரு சஃபிக்ஸ் சேர்க்க போகிறோம். ஹார்ட்லி எதிர்மறை ஆகிடுச்சு. அவள் கஷ்டப்பட்டு படிக்கலை. ஷீ ஸ்டடீட் ஹார்ட்லி. இல்லைங்கண்ணா, ஹார்டுங்கிறது கஷ்டப்படுறது, கடுமை. ஹார்ட்லினா கஷ்டப்படலை, கடுமையாகவே இல்லை, அந்த மாதிரி. ஓகே, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சென்டென்ஸில் நாட் சேர்த்தா தான் அது எதிர்மறை ஆகும்னு இல்லை, சில நெகோட்டேஷன் சேர்த்தா அது எதிர்மறை ஆகும். சரியா? ஓகே, இப்போ நான் பார்ப்போம். பேஸ் வேர்ட் கிளியர் அப்படின்னு ஒன்று மிக்குது. சரியா? பேஸ் வேர்டில் கிளியர் அப்படின்னு சொல்லி ஒன்று நிற்குது. அந்த கிளியர் அப்படிங்கிறதுக்குள்ளே நாங்கள் LY சேர்க்க போகிறோம். கிளியர்லி. இது வந்து எதிர்மறை இல்லை, இது வந்து நேரானது தான். சரிதானே? கிளியர் அப்படிங்கிறதும் விளங்குது, கிளியர் விளங்குது அப்படிங்கிற மாதிரி. கிளியர்லி அப்படின்னாலும் ஓகே, அதுவும் விளங்குற மாதிரி தான். இது எதிர்மறை ஆகலாம். ஆனால் சில வார்த்தைகள் தான் எதிர்மறை ஆகும். ஓகே, எல்லாம் எதிர்மறை ஆகாது. உதாரணத்துக்கு ஹார்ட் அப்படிங்கிற LY சேர்த்தா ஹார்ட்லின்னு மாறும், அது எதிர்மறை. ஆனால் இந்த கிளியர் கூட நாங்கள் LY சேர்த்தா கிளியர்லி அப்படின்னு மாறும், ஆனால் அது எதிர்மறை ஆகாது. அது வந்து ஒரு அட்வர்ப். ஓகே.
கிளியர், அது கூட நாங்கள் எல்ஒய் சேர்த்தா கிளியர்லி. அடுத்து இதை கொஞ்சம் அவதானிங்க. ரீட்னு சொன்னால் வாசிக்கிறது, அது ஒரு வேர்ப் தான். ரீட் கூட நாங்கள் ஏபிள் அப்படிங்கிறத சேர்த்தா ரீடபிள் அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே, நாங்கள் அவதானிச்சிருப்போம், நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ரீடபிள் டிஸ்க்னு என்ன? வாசிக்கக்கூடிய தகடுகள், அப்படித்தானே? இருவட்டு சொல்கிற. ஓகே, ரீடபிள் அப்படின்னா வாசிக்கக்கூடியது, ரீடபிள்னா வாசிக்கக்கூடியது. ரைட் ஏபிள் சேர்த்தா ரைட்டபிள் அப்படின்னா எழுதக்கூடியது. ஓகே, ரீடபிள். சரியா? ரீட் கூட ஏபிள் சேர்ந்தா ரீடபிள்னு மாறும். அதே மாதிரி தான் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கூட நாங்கள் ஷெல், ஆஃபீஸ் அது கூட நாங்கள் ஷெல் சேர்த்தா அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெல்லிங் ரூல் இருக்குது. ஆஃபீஸ் அப்படிங்கிறது கூட நாங்கள் ஷெல் சேர்க்கும் பொழுது என்ன செய்யணும்னா, பாருங்கள், இங்கனைக்கு வந்து சிஇ இருக்குது, இங்கே சிஐ இருக்குது. ஆகவே OFF போடணும், ஐ போடணும். சரிதானே? இந்த சியை வெட்டிடணும். ஓகே, அந்த சியை வெட்டுறது இல்லை, இந்த சியை வெட்டணும். இந்த இ வந்து ஐஆ கன்வெர்ட் ஆகும். சரிதானே? அப்போ CIALனு வரும். அப்படி உங்களுக்கு விளங்கிறது கஷ்டமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும், இந்த சியையும் பியையும் வெட்டிடணும். இப்போ தான் நீங்கள் மறந்துடுங்க. இப்போ எழுதுங்க OFFICAL, இதுவும் சரி, அஃபிஷியல். ஓகே, இப்படி தான் ஸ்பெல்லிங் ரூல் இருக்குது. நீங்கள் பெரிய பெரிய இடங்களில் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் அந்த மாதிரியான டியூட்டரிஸில் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் விளங்கும். ஓகே, அடுத்து நேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தானே, தேசியத்துவமாக இருந்தது. நேஷன் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு சஃபிக்ஸ் எல் சேர்த்தா நேஷனல்னு சொல்லி மாறும். ஓகே, அதே மாதிரி டார்க் அப்படிங்கிறது கூட நாங்கள் நெஸ் சேர்த்தா அது டார்க்னஸ்னு மாறும். ஃப்ரெண்ட் அப்படிங்க கூட நாங்கள் ஷிப்னு சேர்த்தா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி மாறும். சைல்டு அப்படிங்க கூட நாங்கள் ஹுட் சேர்த்தா சைல்டுஹுட்னு மாறும். ஓகே, இந்த சைல்டு ப்ளஸ் ஹுட் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தும் எக்ஸாமுக்கு வந்திக்குது. சரியா? அடுத்து டொனேட் கூட ஷென் சேர்த்தா டொனேட்னு சொன்னால் நன்கொடையா, தானம் ஏதாவது கொடுக்கறது. கன்ஃபியூஸ் கூட ஷன் சேர்த்தா கன்ஃபியூஷன். அக்யூரேட் கூட நாங்கள் சை சேர்த்தா அக்யூரசி அப்படின்னு சொல்லி மாறும். செம்மையானது, அக்யூரசி அப்படின்னு சொல்லி மாறும். ஹெல்ப் கூட நாங்கள் ஃபுல் சேர்த்தா ஹெல்ப்ஃபுல். ஹெல்ப் அது கூட லெஸ் சேர்த்தா ஹெல்ப்லெஸ். எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், இந்த ஹெல்ப்ஃபுல்க்கு தமிழ் அர்த்தம் என்ன, ஹெல்ப்லெஸ்க்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் தேடி என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அடுத்து பியானோ அது கூட நாங்கள் இஸ்ட் சேர்த்தா பியானிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஓகே, அதுவும் சரியான லேஸு. அதுக்கும் நீங்கள் என்ன தமிழ் தெரிய சொல்லுங்கள். அடுத்து பெயிண்ட் அது கூட நாங்கள் சேர்த்தா என்னென்னு மாறும், பெயிண்டர்னு சொல்லிட்டு மாறும். அதுவும் லேஸு. அடுத்து ரொம்ப முக்கியம், செயில் அப்படின்னு சொன்னால் கடல் பயணத்துக்கு போகிறது. செயில் அப்படின்னு அதான அர்த்தம். செயில் கூட நாங்கள் ஓர் சேர்த்தா செயிலர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். செயிலர்னு சொன்னால் மாலுமி, கடற்பிரயாணியை நாங்கள் சொல்கிறோம் செயிலர் அப்படின்னு சொல்லிட்டு. செயில்னா பயணத்துக்கு போகிறது, கடலில் போய் சுற்றி பார்க்குற மாதிரி போடுது செயில். ஓர் அப்படி சேர்த்தா செயிலர் அப்படின்னு சொல்லி மாறும். செயிலர்னா மாலுமி. பார்த்திங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. ஒரு வார்த்தை ஒன்று உருவாகுது அப்படின்னா அது ஒன்று அஃபிக்ஸில் ஒன்று ப்ரிஃபிக்ஸோட சம்மந்தப்பட்டிக்கணும், இல்லாட்டி சஃபிக்ஸோட சம்மந்தப்பட்டிக்கணும். அதோட சேர்ந்து தான் ஒரு புதியது ஒரு வார்த்தை என்ன செய்யுது, உருவாக்கப்படுது. இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரிட்டன் இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, இது எங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் உதவும். ஏன், இப்போ நாங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு எழுதும் பொழுது இது எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பெரகிராஃப் ஒன்று எழுதுறீங்க, இல்லாட்டி பெரகிராஃப் என்ன, இப்போ நாங்கள் ஒரு டயலாக் எழுதுகிறோன்னு வச்சுக்கோமே, உரையாடலோடு எழுதுவோம்னு வச்சுக்கொள்கிறோமே,
அப்போ நாங்கள் டயலாக் எழுதும் பொழுது மாலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், we have to work hard அப்படின்னு சொல்கிறாங்க. லேஸ் எல்லாம் பயன்படுத்துகிறது தானே. அதுக்கப்புறம் ரவி சொல்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்ய தேவையில்லை, we don't have to work hard அப்படின்னு சொல்கிறத விட we have to work hardly அப்படி சேர்த்து சரி தானே, அதுவும் நெகட்டிவ் தான். முதல்ல நாங்கள் நாட் சேர்த்து சொன்னதும் நெகட்டிவ் தான். ஆகவே இதை மாதிரி படித்தா நாங்கள் அப்படி லேசாக அழகாக எழுதலாம். அதை பார்த்து தான் எங்களுக்கு ஏ ரிசல்ட்ஸ் கூடுறது. இந்த மாதிரி ட்ரிக்ஸை பயன்படுத்தி தான் நாங்கள் எந்த ஒரு ரிசல்ட்ஸையும் வீக்கான ரிசல்ட்ஸையும் ஏக்கு கொண்டு வரது. ஆகவே ஏ எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சரியான லேஸு. ரிட்டன் இங்கிலீஷ் தானே இது, பேச போகிறது இல்லையே, பேசுகிறதுல இந்த பிள்ளைக்கு தகமை இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ரிசல்ட்ஸ் வர போகிறது இல்லை. ரிட்டன் எழுத்து அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அறிவு இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணி மட்டும் தான் என்ன செய்ய போகுது, ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஆனால் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா எங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தையை தான் தருவாங்க. இப்போ நாங்கள் இந்த கோவிட் சீசனில் அதிகமாக பயன்படுத்துகிற சில வார்த்தைகளை உள்ளடக்கி ஃபைனலுக்கு அது இந்த ஒத்த கருத்து எதிர்கருத்து எழுதுங்க, இதில் பயன்படுத்தியிருக்க ப்ரிஃபிக்ஸ் என்ன சஃபிக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டு வரலாம். வராமிக்கிறது கட்டாயம் வரும். ஏதோ ஒரு ட்ரிக்ஸாக ஏதாவது ஒன்று வரத்தான் போகுதாகவே எல்லா விதமாகவும் நீங்கள் என்ன செய்யணும், ரெடி ஆகணும். அஃபிக்ஸ் 2 வாய்ப்படும், சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது தொடர்பாக ஆக்டிவிட்டீஸ் நான் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன், எனக்கு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.